என்ன நடக்குது என்று உங்களுக்கே தெரியாது. திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும், திடீரென்று தீமைகள் அடுத்த பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். திடீர்னு வாழ்க்கை உச்சத்தை நோக்கி செல்லும், திடீரென்று ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாறுகின்ற மனநிலையால தான் இது உங்களுடைய பலமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கான சவாலாகவும் இருக்கும், இது உங்களுடைய பலவீனமாகவும் இருக்கும். எப்பொழுதுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையும் அப்போக்கப்போ ஏறும், அப்போக்கப்போ இறங்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்துல முழு நம்பிக்கையுடன் இருப்பீங்க, மறுநாள் அதே ஒரு விஷயத்த நீங்க சந்தேகிப்பீங்க. நீங்க உங்களுக்குள்ள வைத்திருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அந்த ஒரு முடிவுல நீங்க தீவிரமாக இறங்கியிருப்பீங்க. ஆனா வேறொரு நபரிடம் போயிட்டு, அது ஒரு நெருக்கமான நபராக கூட இருக்கலாம், அவர்களிடம் போயிட்டு நான் அந்த ஒரு விஷயத்தை பண்ண போறேன், இந்த ஒரு தொழிலை பண்ண போறேன், இந்த ஒரு வேலையில நான் இறங்க போறேன் அப்படின்னு கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் அவர்களுக்கு தெரிந்த அந்த ஒரு வேலையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை செய்தால் எந்த அளவுக்கு நீ பாதிக்கப்படுவ, எந்த அளவுக்கு உனக்கு நன்மையானது கிடைக்கும் என்று அவங்களுக்கு தெரிந்ததை அவங்க உங்களிடம் வந்து கூறுவாங்க. ஆனா இந்த இரண்டையும் யோசித்து பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய முடிவு தவறு, நேற்று எடுத்த முடிவு தவறு, இந்த எடுக்கக்கூடிய முடிவு சரி என்று அந்த ஒரு செயலை நான் செய்யலை, நேற்று வரைக்கும் செய்கிறேன்னு நீங்கள் துடித்து கொண்டிருந்த நீங்கள் இந்த ஒரு நாளில் அவங்க மற்றவங்க கூறின உடனே நான் அதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் பின்வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய மனநிலை நிச்சயமாக இருக்கும். நேற்று நாள் நீங்கள் வந்து நம்புவீங்க ஒரு மனிதரை, இந்த ஒரு நாள் நீங்கள் சந்தேகிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் சில நேரங்களில், பல நேரங்களில் கூட திடீரென்று உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும், இன்னும் திடீரென்று பிரச்சனைகளை கூட உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏன் நான் இப்படி முடிவு எடுத்தேன் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பி கொண்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி செயல்கள் நடக்கு என்று தெரியாது, இருந்தாலும் இந்த மாதிரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அவசரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவை அந்த ஒரு நேரத்துல சரியாக உங்களுக்கு தோன்றும். நீங்க எடுக்கும்பொழுது அந்த ஒரு முடிவு உங்களுக்கு சரியாகத்தான் இருக்கும், பின்னர் அது நீண்ட நாள் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு விஷயத்துல உங்களால நிலைத்திருக்க முடியாமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில வாய்ப்புகளை கையில் இருந்து வழுக்க செய்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று உங்களுக்கே தெரியாது, இருந்தாலும் சில வாய்ப்புகள் உங்களுடைய கைக்கு வந்து அதை உங்களால் பயன்படுத்த முடியாமல் போனதுதான் இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுக்கு மனதை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய வாழ்க்கையின் திசையையும் அது பாதித்து விடும். அடுத்து நம்ம என்ன செய்வது, என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் திகைத்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்ய முடியும், நம்மளால எதுவும் செய்ய முடியாதா என்று குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாக்கி எந்த விதமான ஒரு சுயமான முடிவையும் உங்களுக்கு எடுக்க வைக்காது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ற ஒரு குழப்பம் உங்களை பலமுறை தவறான மனிதர்களிடம் இழுத்து சென்று கொண்டிருக்கும். என்னிடம் பழகக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உண்மையான மனிதர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எவ்வளவு கெடுதலான ஒரு மனிதர்கள், மனசுக்குள்ள எவ்வளவு வஞ்சகம் பிடிச்ச ஒரு மனிதர்களாக இருக்காங்க, இவங்க கூட நம்ம இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருவாங்க, வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க கிடைக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக இருந்துவிட்டு சென்று விடுவாங்க. இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் பணம் மட்டுமல்ல, உங்களுடைய நேரமும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் சரி, மன அமைதியும் சரி, இவைகள் எல்லாம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில விட்டு எடுத்து சென்று விடும். இந்த மனிதர்களுக்காக எத்தனையோ நம்பிக்கையான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இழந்திருப்பீங்க. இவங்களுக்காக எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போய்விடும். இந்த மாதிரி சில நேரங்களை கூட நீங்கள் செலவழித்திருப்பீங்க. பணத்தையும் சரி, நம்பிக்கையும் சரி, அதை கூட நம்ம வாங்கிக்கலாம், ஆனால் அந்த நேரம் அப்படிங்கிறத நம்மளால வாங்கவே முடியாது, அதையும் நீங்கள் செலவழித்திருப்பீங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனை நினைத்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்குவீங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில கவனம் சிதறியதால் நீங்கள் தொடங்கிய பல விஷயங்கள் பாதியிலே நின்று இருக்கும். ஏன் நிற்குது, எதனால நிற்குது என்று உங்களுக்கே தெரியாது, இருந்தாலும் உங்களுடைய கவனம் சிதறலால் நீங்கள் இத்தனை நாட்கள் செய்து கொண்டிருந்த வேலையாக கூட இருக்கும், இருந்தாலும் அந்த வேலைகளிலிருந்து உங்களுடைய கவனம் சிதறியதால் அது பாதியிலே நின்றுவிடும். நின்று அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு குறைபாடு உணர்வை நிச்சயமாக உருவாக்கும். அந்த குறைபாடு உறவிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை கூட உங்களுடைய நம்பிக்கையை மற்றவங்களிடமிருந்து குறைத்திருக்கலாம். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து என்ன செய்வது என்று தெரியாமல்
மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கொண்டு போய் கொண்டிருக்கும். உங்களுடைய பேச்சு திறன் ஒரு வரமாக இருக்கும். நீங்க பேசுனீங்க அப்படின்னா அனைவருமே விழுந்து விடுவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே இவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புகின்ற அளவுக்கு நீங்க பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறன் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அது ஒரு வரம் என்றுதான் உங்களுக்கு கூற வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அதே ஒரு பேச்சை பிரச்சனையாக மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று எல்லோரிடமும் தெரியாமல் எல்லோரிடமும் ஒன்றாகவே நீங்க பேசி விடுவீங்க. அதுவே சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சக்தி பங்குபட்டு எந்த ஒன்றிலும் முழுமையான வெற்றியை பெற முடியாமல் போன தருணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் முழுமையாக ஈடுபடக்கூடாது. அதில் ஒவ்வொன்றாக நீங்கள் ஈடுபடுங்க. அதில் போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இந்த ஒரு காலத்திற்கு பிறகு இந்த ஒரு நாளுக்கு பிறகு வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும். யாருக்கும் எதுவுமே தெரியாது. யாருக்கும் ஒன்றுமே தெரியாம உங்களுடைய உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக உங்கள் பக்கம் வந்துவிடும். உங்களுடைய குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த தெளிவையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா அதில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் பெற்று விடுவீங்க. உங்களுடைய பாதை தெளிவான பாதையாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு பாதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலே போதும். உங்களுடைய மனநிலை மிகவும் தெளிவானதாக நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய அதிபதி சனி பகவான். சனி மற்றும் புதன் இவர்கள் இணைந்த தாக்கம் உங்களுடைய சிந்தனை பேச்சு முடிவெடுக்கக்கூடிய திறனை கூர்மையாக்கி கொண்டே இருக்கும். எனவே உங்களுடைய அதிபதி சனி பகவான் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு சென்று விடுவார். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடங்கியதை முடிக்க தெரிந்த மனிதராக நீங்க மாறுவீங்க. ஏதாவது ஒன்று தொடங்கி பாதியில் நின்றாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை கூட அடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் சரி, அதுல நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதராக மாறுவீங்க. உங்களுடைய பேச்சுத்திறன் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறும். ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி போனால் கூட நீங்கள் பேசுகின்ற பேச்சு மற்றவங்களை நம்ப வைக்கக்கூடிய அந்த பேச்சு திறன் அது உங்களிடம் இருப்பதினால் உங்களுடைய கை நழுவி சென்ற வாய்ப்புகளை கூட உங்களுக்கு மீண்டும் உங்களால் கைப்பற்ற முடியும். சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் சிறிய தொழில்களை கூட நீங்கள் தொடங்குங்க. அது கைத்தொழிலாக இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் தொடங்குங்க. அது எதிர்காலத்தில் நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் பெரிய அளவுக்கு பெரிய ஒரு மாளிகையாகவும் அது நிச்சயமாக மாறிவிடும். பணவரவு உங்களுக்கு மெதுவாக சீராகத்தான் வர தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிலைத்தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு பணவரவாக நிச்சயமாக இருக்கும். சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவாங்க. அந்த ஒரு மனிதர்களை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. அந்த மனிதர்களை மட்டும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்கு நிலையான வருமானம் இல்லாத காலங்கள் உங்களை மனதளவில் மிகவும் பாதித்து கொண்டிருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் நிலையான அளவுக்கு வருமானமானது கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் பதிலானது கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தெரியாமல் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் உங்களுக்கு பிடித்த ஒரு காலடியாக இருக்கும். அந்த இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை கற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்க ஒரு பாதையில நிலைத்து நின்னீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியானது உங்களை தேடி வந்து நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாற்றும். உங்களுடைய நேரத்தை மதிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாகக்கூடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நேரமாக இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சரியான நேரத்தை ஒருபோதும் தவற விடாதீர்கள். தவற விடாமல் நீங்கள் முன்னேறி கொண்டே சென்று விடுங்கள். இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்குள் இனிமேல் பிறந்து உங்களுடைய வாழ்க்கையை அது வலுப்படுத்த ஆரம்பிக்கும். கிரகங்கள் உங்களுடைய குழப்பத்தை குறைத்து உங்களுடைய பாதையை தெளிவாக காட்டவும் ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமான மாற்றத்தை காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது மெதுவாகத்தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். மெதுவாக ஆரம்பித்தாலும்
மிகப்பெரிய ஒரு உயரத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். எனவே இதனையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்து செல்லும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீங்க. வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.